வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, 2024வது ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டில் உள்ள கிரகநிலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கிரகங்கள் நல்லா இருக்கிறனால அப்போ இந்த ஆண்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கெடுபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை. எல்லா கிரகமுமே நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டாகவும் ஒரு அற்புதமான ஆண்டாகவும் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார். அப்போ என்ன பண்ணுவார், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் பொருளாதாரத்தில் பிரச்சனை பண்ணுவார், பண கஷ்டத்தை கொடுப்பார். பணத்தை நம்ம அடுத்தவங்ககிட்ட கொடுத்தாலும் வாங்க முடியாது, நாம் வாங்கியிருந்தாலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. பொருளாதாரத்தில் சிரமத்தையும் சிக்கல்களையும் உண்டு பண்ணி விட்டுருவார். சிலருக்கு வம்பு வழக்குகளை உண்டு பண்ணி விட்டுருவார். சிலருக்கு நகை நட்டுக்களை விற்கிற மாதிரி செஞ்சிருவார், அடமானம் போகிற மாதிரி செஞ்சிருவார். இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் கெடுபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 9வது இடத்துல குரு இருந்தால் ஓஹோன்னு வாழலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ இந்த ஆண்டில் குருவே உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட போகுது. என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழிலை நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. அப்போ தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுதுன்னு சொல்லலாம். தொழிலில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகும். வாடிக்கையாளர்கள் இனிமேல் உங்களை தேடி வருவாங்க. அப்போ தொழில் இனிமேல் உங்களுக்கு நல்லா அமைய போகுதுன்னு அர்த்தம், அற்புதமாக அமைய போகுதுன்னு அர்த்தம். தொழில் மூலமாக பல லட்சங்களை பல கோடிகளை பலர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு கொடுக்குங்க. உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். உத்தியோகத்திலையும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. சில கன்னிராசிக்காரவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை இந்த ஆண்டு ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போ வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ரெண்டுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொருளாதாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆண்டு நிறைய பண வரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுது. அதனால் பண கஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது. அப்போ பணத்தினால சிரமங்களோ சிக்கல்களோ வராது. 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் பணவரவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் செல்வ செல்வாக்கியத்தோடு வாழலாம். பொருளாதார கஷ்டங்கள் விலகிடும். அதே மாதிரி கடன் காட்சிகள் இருந்தால் கடன் காட்சிகளை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன்கள் நல்லா அடையும். அதனால் கடனால் இருந்த தொந்தரவு எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு விலக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி சேரும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நினைச்ச காரியங்கள் நடக்கும். நல்ல வாழ்க்கையில் வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தோல்விகள் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெற்றி மேலே வெற்றி கிடைச்சி நீங்கள் முன்னேற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்த காரியங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
10% வெற்றி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 20% வெற்றிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த குரு இருக்குது. அப்போ குருனால் கோடி நன்மைகளை பெறப்போகிற ஒரு அம்சம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் வந்து மிகுந்த முன்னேற்றம் கிடைக்குங்க. நல்லா படிக்கலாம், நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். வெளியூர் போய் படிக்கணுன்னாலும் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கணுன்னாலும் படிக்கலாம். அதனால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆண்டு மாணவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பெண்களுக்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு உயர்வான ஆண்டாக வந்து அமையப்போகுது. இதுவரைக்கும் பெண்கள் வந்து நசுக்கப்பட்டிருந்தாலும், பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காம இருந்தாலும், இந்த ஆண்டு பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால் பெண்கள் வந்து பெருமை அடையக்கூடிய மாதிரியான ஒரு செயல்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு பலருக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய யோக ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நோய் தீரணுங்கிற விதி இருக்கும் சனியினால், கடன் தீரணும்னு இருக்கும், பகை தீரணும்னு இருக்கும், பகையை வெல்லலாம் அப்படின்னு இருக்கும். அப்போ எதிரிகள் வந்து உங்களை அஞ்சி நடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நாம் ஜெயிக்கலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வந்திருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 9வது இடத்துக்கு போகிறனால உங்கள் தாயார்னால் மிகுந்த யோகங்களை இந்த ஆண்டு பெறலாம். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது அவங்களுடைய வீட்டார் அவங்க மூலமாக மிகுந்த யோக பலன்களை வந்து இந்த ஆண்டு பெறக்கூடிய ஒரு அம்சம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நோய் நொடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக நோய் நொடிகள் யாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்தால் ஒரு சிலருக்கு வந்து முழங்கால் வலி வரலாம், முதுகு வலி வரலாம். அதே மாதிரி வாகனத்தில் மட்டும் போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் கவனம் இல்லைன்னா உங்களுக்கு கையிலையோ கால்லையோ அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த சனி மட்டும் கொடுக்கும். அதனால் மிகப்பெரிய நோய் நொடிகள் வராது. ஆனால் அந்த கால்வலி முதுகுவலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இந்த அடிபடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி வாகன போக்குவரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் இந்த ஆண்டு. அப்போ கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த 2024வது ஆண்டு செல்வத்தையும் செல்வாக்கியத்தையும் தேடி தரப்போகிற ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மிகுந்த யோகமான ஆண்டுங்க, ரொம்ப அற்புதமான ஆண்டுங்க. இத்தனை வருஷம் கிடைக்காத விஷயங்களெல்லாம் இந்த வருஷம் கிடைக்க போகுது. இத்தனை வருஷம் நடக்காத விஷயமெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. எல்லாத்தையுமே கண்குளிர நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனசளவில் வந்து அனுபவிக்க போகிறீங்க. சொத்து சுகமெல்லாம் வந்து உங்களை தேடி வரப்போகுது. சிலருக்கு பொண்ணு பொருளெல்லாம் தேடி வரும். சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும். அதனால் பொருளுக்கு மேலே பொருள் வாங்கிறதுக்கும் சொத்துக்கு மேலே சொத்து வாங்கிறதுக்குமான வாய்ப்புகளை வந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை போட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக பொருளாதார சிரமம் சிக்கல்கள் எல்லாமே வந்து விலகிடும். குடும்பத்தில் செல்வமும் செல்வாக்கியமும் உங்களுக்கு பல விதத்தில் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குருவுக்கு மட்டும் விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக வந்து அமையும். அதே மாதிரி கன்னிராசிக்காரவங்களுக்கு லக்கி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மரகத பச்சை தான். அப்போ மரகத பச்சை கல் வச்சு மோதிரம் செஞ்சு போட்டால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் பல வெற்றிகளை வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.